சுபாஷ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 8 ஜூலை 2024 தேதியில வளர்பிறையில் வரக்கூடிய த்விதியை திதியில சந்திராஷ்டமம் என்பது கேட்டை நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு புத்தி கூர்மையாக வேலை செய்யக்கூடிய நாள். எப்போவுமே உங்களுக்கு டாஸ்க் மாஸ்டர்ஸ் தான். இன்றைக்கு உங்களுடைய மனம், எண்ணங்கள், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே தெளிவாக இருக்கும். அதன் மூலியமாக தெளிவான ரிசல்ட்டும் இருக்கும். அப்ப வெற்றி என்பது உறுதி. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்மையை உறக்கச் சொல்லக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ரகசியம் இன்று வெளியாகும். நீங்கள் பிறந்ததற்கான காரணத்தை இன்று நீங்கள் அறியப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான நாளில் இருக்கிறீர்கள். ரிஷபராசி என்பவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமான். நரசிம்ம பெருமானை வழிபட்டு கல்லுப்பு தானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களும் விலகி போகும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய நாள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கல்யாணம் அமைகிறது, படிப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் வரக்கூடிய நாள். ஆக யார் ஃபாரின் கண்ட்ரியில் எஜுகேஷன், ஜாபு, மேரேஜை பற்றி சிந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக வருகிறது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகளின் மூலியமாக அனுகூலம். பெத்த குழந்தைங்க நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல படிக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது எல்லாத்தோட முக்கியம் நாம் பெற்ற குழந்தைகளை நல்லவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு பெற்றவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆனந்தம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தான் பெற்ற மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெருமையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாள். மிகப்பெரிய வேலைகளை சுலபமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய அனைத்து தரப்பிலும், அதாவது வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களை பாராட்டப் போகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக வருகிறது. கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் கடவுளின் அருள் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் எதுவும் தேவையில்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. துலாம் ராசினியர்களுக்கு தூரத்து சொந்தத்தின் மூலியமாக அனுகூலம். எங்கேயோ வேற ஒரு மாநிலத்தில், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த பந்தங்கள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எப்பேற்பட்ட பெரிய மாற்றங்களுக்கும் இன்று பேஸ்மெண்ட்டை நீங்க அமைக்க போறீங்க. அப்படிப்பட்ட நாளாக வருகிறது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் வீரியம் கொண்டு எழும் விருச்சிகம்னு சொல்லலாம். பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற வசனத்திற்கேற்ப எதிரிகளின் தொல்லைகளினால் அவதிப்பட்ட நீங்கள் அதே எதிரிகளை மறுபடி தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையை பெறப்போகிறீர்கள். அந்த நாள் தான் இன்றைய நாள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுடைய பிரதானமான எண் என்பது 6. தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது அருமையான நாளாக வருகிறது. எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, மற்றவர்களுக்கே உதவி செஞ்சு பழுத்து போன உங்க கைகள் உதவிகளை பெறப்போகிறது. அதாவது நல்ல விஷயத்துல பாசிட்டிவா, சொந்த பந்தங்களின் மூலியமாக அனுகூலம், நண்பர்களுடைய ஆதரவு, திடீர்னு ஒரு வியாபாரத்தை தொடங்கி அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். மகர ராசி என்பவர்களுக்கு, எஸ்பெஷலி மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை தரும். மிகப்பெரிய காலேஜில் அட்மிஷன், போக்குவரத்து, அந்த மாதிரியான பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். அதே மாதிரி மருத்துவ படிப்பு சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்து சேரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அடுத்த நிலைக்கு வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடிய நாளாக இன்று வருகிறது. கும்பராசினியர்களுக்கு ஆன்மீக தரிசனம், ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனை தரிசனம் செய்யக்கூடிய நாளாக வருகிறது. இருக்கிற இடத்துல இருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று பிரயாணம் செய்து ஆண்டவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான இன்னொரு தெய்வம் உங்களுடைய குலதெய்வம். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாளாக வருகிறது. தூரதேசத்து பயணம் செல்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி
வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் இன்சென்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி வந்து சேரும். ஒட்டு மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய தொடக்கத்திற்கான நாள். இன்று 8 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.